Attempt to warn you. Attempt to rendezvous. Hey, hello, good morning everyone. இன்னைக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மணி. நம்ம வந்து ஆர்ஏ ஃபால்ஸ் போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 2 நாள் முன்னாடியே போக வேண்டிய ட்ரிப்பு. பட்டு 2 நாளாக ஒரு சில ரீசன்னால் போக முடியாமல் ஆயிடுச்சு. இப்போ கிளம்பி போயின்ட்டுருக்கோம். போயிட்டு நான் மொத்தம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா 91 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ரீச் ஆகிட்டு அது என்ன எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஹலோ, இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:52. இப்போ நம்ம கரெக்டாக ஒன்றும் எவ்வளோ தூரம் இருக்குது, நம்ம ஆர்ஏ ஃபால்ஸ் போகணும். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா 1 hour 2 minutesன்னு காட்டுது கூகுள் மாதா. கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 44 கிலோமீட்டர்ஸ். ஐ திங்க் இப்போ தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் பார்டரில் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் ஆந்திரா போகலை, இன்னும் நான் தமிழ்நாடு நம்ம ஏரியா பார்டரில் தான் இருக்கேன். க்ராஸ் பண்ண உடனே என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது எப்படின்னா இந்த ரூட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி கிராமத்துக்குள்ளே வர மாதிரியே இருக்குது. ஃபுல்லாக இந்த மாதிரி வயல், அப்புறம் வீடு, ரெசிடெண்ட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது. தவிர்த்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. செம பனி இங்கெல்லாம். அப்படியே புல்லு மாதிரி அப்படியே வெள்ளையாக அப்படியே மேகம் மாதிரி இருக்குது. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், அப்படியே அந்த இதிலெல்லாம் வந்து அப்படியே அந்த புல்லு மேலெல்லாம் பாருங்களேன், அப்படியே ஒரு பனி மாதிரி மழை. இது டீ சாப்பிட்லாமா? டீ சாப்பிடாம போகலாமா? டேய் கேட்கலடா, இங்கே வாடா. ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் டீ, பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கிட்டு ஒரு பருப்பி ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். கரெக்டாக 58 minutes காட்டுது, 38 கிலோமீட்டர்ஸ். நாங்கள் ஒன்றும் ஊத்துக்கோட்டை ரீச் ஆகலை கைஸ். ஊத்துக்கோட்டை வந்துட்டோன்னு நினச்சேன். ஒன்றும் நாங்கள் ஊத்துக்கோட்டையே ரீச் ஆகலை. இப்போ போயிடுவேன் ஊத்துக்கோட்டைக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் ஊத்துக்கோட்டை ரீச் ஆகிடுவேன். ரீச் ஆகிட்டு தான் 8 கிலோமீட்டர் ஊத்துக்கோட்டை கரெக்டாக பார்த்தேன். உளுந்தூர்பேட்டையை ரீச் பண்ணிட்டோம் கைஸ். நினச்சேன் நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுக்கு போயிடுறது. ஹலோ கைஸ், இன்னும் 1/2 hourல நம்ம ரீச் ஆகிடுவோம். இன்னும் 18 கிலோமீட்டர் தான் இருக்குது. ரோடும் ஸ்மூத்தாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஆவரேஜாக இருக்குது. அப்படியே போயின்ட்டுருக்கேன். நான் பொறுமையாக தான் போயின்ட்டுருக்கேன். ஒரு மலை தெரியுது, பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அது அழகாக இருக்கு. இப்போது இதில் தெரியும் திருப்பதி நேராக போகணும். நாகலாபுரம் எப்படி போனால் நாகலாபுரம் போகிறோமோ அது திருப்பதிங்க. அது அந்த மலை திருப்பதி மலை. ஓஹோ, நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாதுங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அது திருப்பதி. அது இதான் சொல்லுவாங்க பெருமாள் ஃபேஸ் தெரியும்ன்ட்டுன்னு. ஓ அதுதானா இது? ஓகே 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 நல்லா இருக்குங்க. காலைல எவ்வளோ பேர் எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாங்க தெரியுங்களா? நம்ம தான் வந்து தூங்கின்னு இருப்போம். நான் ஏஞ்சிக்கிறதே ஒரு 7:30 8 அந்த மாதிரி தான் ஏஞ்சிப்பேன். இவங்கலாம் 4 மணி 5 மணிக்கெலாம் ஏஞ்சி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அழகாக சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் பார்த்தேன் இப்போ வர வழியில். இதை வேறு சூப்பராக தெரிஞ்சு பாரு. இப்போது சொல்லுவாங்க பெருமாள் முகம் தெரியும் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கேன் நான். சூப்பராக இருக்குது பாருங்க. இதுக்கப்புறம் செம்மையாக இருக்கும் போலைங்க. செம்மண் வந்துடுச்சு.
நாய் வந்துடுத்தோ. அந்த மலை கிட்ட தான் போயிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு என்ன தோணுது? அந்த மலை கிட்ட தான் போயிட்டே இருக்கிற மாதிரி தோணுது. What nonsense you are talking? இந்த நாய்ங்க போலாமா வேணாமாட்டா? கரெக்டு. நாய் வரவங்க போகிறவங்களாம் குலைச்சின்னு இருக்கு. பேர் வருது பேர். ஏய், நாய் துரத்துறது தெரியலையா உனக்கு? நம்மளதான் துரத்துறதுக்கு ரெடியா இருக்கு. எதா போயிச்சா? எவர் எல்லா நாயும் துரத்தின்னு தான் இருக்கு. எவர் எல்லாம் துரத்தின்னு தான் இருக்குது. எல்லா நாயும் நாயங்க பயணமா துரத்துறது. கரெக்டா 2.2 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஏதோ ஒத்தடி பாதை மாதிரி இருக்கு. ஆரைன்றது ஒரு ஊர். ஆக்சுவலாக சொல்லணும்னா ஒரு ஊருக்குள்ள இருக்கிற ஃபால்ஸு போல இருக்கு. ஆரே ஃபால்ஸ் இப்படி தானே போனோம். நம்ம மட்டும் தாங்க போயிட்டு இருக்கோம். அது யாருமே இல்லை. போகும், எவ்வளோ தூரம் தான் போகணும். போவோம். இப்படியா? ஆடு மாதிரி ஏதோ ஒரு ரூட் இருக்கு. அந்த ரூட்டுக்குள்ளேயும் கூகுள் மேப் காட்டுது. நாங்களும் போயின்னு இருக்கோம். ஆரே ஃபால்ஸ் ரைட்டா? ஓகே ஓகே. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.